ஹாய் गाइस ஏடிஎஸ்பி vlogs இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் பார்க்கணும்னா ட்ரூத் ஆர் லைட் பார்க்கலாம். ஏய் பார்க்கலாம் गाइस. ஃபர்ஸ்ட் என்னோட சேனல்ல சுதர்சன் என்னோட டான்ஸ் ஆட அதெல்லாம் வீடியோஸ் வரும். அதை வந்து பார்க்கணும்னா நீங்க வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது. ப்ரமோஷன்லாம் கிடையாது गाइस. சரி இவங்க தான் கேள்வி கேட்க போறாங்க. கேளுங்க. லாஸ்ட் பேஜ் எடுங்க. கேளுங்க. ஏ வந்து பிரியாணி. இது பஸ் சொல்லு. எனக்கு பிடிச்ச ஃபுட். ஏ வந்து பிரியாணி, பி வந்து சிக்கன் பிரியாணி, சி வந்து எக் ரைஸ். கையில தூக்குறது. ஆமா. யார் கரெக்டா சொல்றாங்க ஒரு ஆப்ஷன் கொடுங்க. கையில தூக்கணும். எக் ரைஸ் சொல்லிட்டாங்க. நீ நானே எக் ரைஸ். ஆன்சர் சொல்லு புஜி. ஆன்சர் எக் ரைஸ். எக் ரைஸ் கரெக்ட். கரெக்டான ஆன்சர். சைஸ் ஏ வந்து 7, பி வந்து ஏ வந்து 7, பி வந்து 8, சி வந்து 5. பாத்துக்கியா? சொல்லவா? 7 இருக்கு. 7 5 கரெக்ட். இவங்க ரெண்டு பேரும் தான் கரெக்ட். யாரு? எனக்கு பிடிச்ச சாக்லேட். ஏ வந்து டைரி மில்க், பி வந்து 5 ஸ்டார், சி ஆன்சர் சொல்லு. நீ சொல்லு. டைரி மில்க் கேள்வி. நானும் டைரி மில்க். எனக்கு பிடிச்ச கேளா? டைரி மில்க் தான். எனக்கு தெரியாது. அடுத்தது தெரியாம நான் எனக்கு பிடிச்ச லேஸ். ஏ வந்து கலர் பச்சை, பி வந்து ஆரஞ்சு, சி வந்து ரெட். ஃபர்ஸ்ட் அவன் நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஆரஞ்சு, ரெட், கிரீன். கிரீன் தான். ஐயோ எனக்கு பிடிச்ச வெஜிடபிள் சொல்லு ஃபர்ஸ்ட். சொல்லு. ஏ வந்து தக்காளி, பி வந்து உருளைக்கிழங்கு, சி வந்து பாவக்காய். உருளைக்கிழங்கு. ஐயோ சொல்லிட்டேன். உருளைக்கிழங்கு. ஐயோ சொல்லிட்டேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? பொட்டேட்டோ ரைஸ். பொட்டேட்டோ ரைஸ். என்ன பொட்டேட்டோ? பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு சொல்லிட்டேன். எல்லாம் பொட்டேட்டோ. நீ நான் அப்படியே சொல்றேன். சொல்லிட்டேடா. பொட்டேட்டோன்றீங்களா? பொட்டேட்டோ. சும்மா என்ன இது யாருமே தப்பு. எனக்கு வாழைக்காய் தான் இப்ப பண்ண முடியும். பொட்டேட்டோ. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. வீடியோ கால் ஏமாத்திருக்கா. இவனும் ஏமாத்திருக்கா. பொட்டேட்டோ சொன்னது நான் நம்பி எழுதிட்டேன். நீ எழுதிட்ட. டேய் அவளுக்கு பொட்டேட்டோ தான் பிடிக்கும். நீ எழுதிட்ட. எனக்கே தெரியும் அவளுக்கு பொட்டேட்டோ தான் பிடிக்கும். இப்ப வீடியோக்காக பாவக்கான்னு சொல்லி இப்படி காமிச்சிட்டான். ஆமா எனக்கும் தெரியும் பொட்டேட்டோ தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இவன் வீட்ல இருக்க இவனுக்கே தெரியும். இவன் வந்து இவன் அண்ணன். இவன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து சும்மா உட்காந்துருக்கேன். ஆனால் ஆன்சர் எனக்கு தெரியுது. எத்தனை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். செப்பல் சைஸ் மட்டும் தான் தப்பு. மற்ற எல்லாமே கரெக்ட். சரி உருளைக்கிழங்கு கரெக்ட். பாருங்க गाइस மறுபடியும் மாத்திட்டாங்க. இப்பவே தெரியும் எத்தனை உருவம் எடுத்துட்டாங்க. எத்தனை சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? உருவம்னா 3 உருவம் எடுத்துட்டாங்க. சரி அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் கேள்வி. ஆக்டர். ஏ வந்து அஜித். ஏ வந்து அஜித். गाइस நான் ஆப்ஷனே சொல்லல. நாங்க எழுதிட்டோம். அவ்வளவுதான் எனக்கு தெரியாது.
ஆப்ஷன் சொல்லு. அதான் ஏ வந்து அஜித், சரி சரி. பி வந்து விஜய், சி வந்து தனுஷா. அஜித். ஏகேதா ஃபர்ஸ்ட் இருக்கு. ஏகே போட்ட Correct. கரெக்ட் தானே? எனக்கு பிடிச்ச கலர் ஏ வந்து பிங்க், பி வந்து ரெட், சி வந்து பிளாக். பிங்க் தான். பிங்க் 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 தான் ஃபர்ஸ்ட். அவ வந்து எது ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ அதான் ஆன்சர். பாக்கி ரெண்டு சொல்றது வந்து இது இல்ல. நோ பிங்க் தான் பிங்க் தான். பிளாக் பிளாக். பிளாக் சரி அடுத்தது வந்து என்ன தெரியுமா? அப்படியே வேற அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வேற கேம் விளையாட போறோம் गाइस. அடுத்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வேற கேம் விளையாட போறோம். இவனுக்கு என்ன பிடிக்கும்னு நாங்க எழுதணும். சரி गाइस இப்போ வந்து பிளேஸ்ல இவனுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ புஜ்ஜி கேட்ட கேள்வி எல்லாத்தையும் இவங்க கேட்பாங்க गाइस. போ. முடியவே இல்ல. முடியவே இல்ல. கேளு. போதும். ஏய் ஒண்ணு இருக்கு. கேளு. எனக்கு பிடிச்ச பிளம்பர். சொல்லு ஆப்ஷன் சொல்லு புஜ்ஜி. ஏ வந்து ரோஸ், பி வந்து சன்ஃப்ளவர், சி வந்து சொல்லு பன்னீர் ரோஸ். சொல்லவே தேவையில்ல गाइस. ரோஸ் தான். ரோஸ் பன்னீர் ரோஸ். நீ அதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்களோ அவ்வளவுதான். பன்னீர் திகி சொல்லும்போது தெரிஞ்சிச்சு ரோஸ். போமா பன்னீர் ரோஸ். போமா. நெக்ஸ்ட் ரோஸ் தான் பிடிக்கும். இப்போ சுதா வந்து இதே கேள்வி கேட்க போறோம். நாங்க எல்லாம் எழுத போறோம். ஓகேவா गाइस? எனக்கு பன்னீர் ரோஸ் தான் பிடிக்கும். சொல்லு நீ சொல்லு. எந்திரிச்சு போ முன்னாடி போ. புஜ்ஜி இந்த உட்கார்ந்து சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்து சொல்லுங்க. நம்பர் மட்டும் எழுதணுமா? அவனும் எழுதணும். அவனுக்கு பிடிச்சது அவன் நீ எழுதணும். உட்காரு. சரி. அப்படி நீ எழுது. அவன் அப்படியே எழுது போ. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. நமக்கு அங்க கேள்வி எனக்கு பிடிச்ச லேஸோட கலர் ஆப்பிள் ஆரஞ்சு எழுதிட்டேன் गाइस. ஆரஞ்சு எனக்கு தெரியல गाइस. ரெட் எழுதி. ஆரஞ்சு கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் வந்து கிரீன். கிரீனா? ஐயோ கிரீனா? ரெண்டு பேருமே தப்பு गाइस. இந்த பாயிண்டே கிடையாது. அடுத்து நீ தான். நானா? எனக்கு பிடிச்ச லேஸ் கலர் என்னன்னு இவங்க சொல்ல போறாங்க. அதே ஆப்ஷன் சொல்லவே இல்ல. ஆப்ஷன் வந்து ஏ வந்து கிரீன், பி வந்து ஆரஞ்சு, சி வந்து ரெட். சொல்லுங்க. ஆரஞ்சு. ஆரஞ்சு தான். ஆரஞ்சு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது வீடியோ ஆன் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச லேஸ் கலர் ஆப்ஷன் ஏ ப்ளூ. ஆப்ஷன் ஏ ப்ளூ. ஆப்ஷன் 2 கிரீன். ஆப்ஷன் 3 ஆரஞ்சு. சரி சொல்லலாமா? சொல்லு. கிரீன், ஆரஞ்சு. நீ சொல்லுடா. தெரியும் எனக்கு தெரியும். ஆரஞ்சு गाइस எனக்கு தெரியும். நான் தான் ஆரஞ்சு தான் எனக்கு பிடிச்சது. ஆரஞ்சு. ஏன்னா நான் தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். ஆரஞ்சு தான். என்னடா இது கூட தெரியாம ஒரு நண்பன் இங்க வாங்க. இதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. ஸ்கூல்ல இருந்து என் வீட்டுக்கு வருவாரு. ஆனா இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு தெரியும் गाइस. நான் தான் கடையில போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு அவனை பத்தி ஒண்ணும் தெரியல. அவனுக்கு பச்சை பிடிக்குன்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் புடிச்ச செப்பல் சைஸா? என்ன செப்பல் சைஸா? சொல்லு. என்னோட செப்பல் சைஸ் நீங்க தெரியாதா? ஏய் ஆப்ஷன் கூட உங்களுக்கு. ஆப்ஷன் ஏ வந்து 5, பி வந்து 4, சி வந்து 6. ஏ வந்து என்னது? எழுதிட்டேன். ஏ எவ்வளவு? ஏ வந்து 5, சி வந்து 4, சி 4. சி பி வந்து 4, சி வந்து 6. நான் எழுதிட்டேன். நீ எழுதியா? 6 நினைக்கிறேன். 6 கரெக்ட் ஆன்சர். 6 கரெக்டா? ஏன்னா நிறைய வாட்டி ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி சொல்லியிருக்கா? சொல்லியிருக்காங்க. சரி நீ தான் சொல்லு. அவளோட செப்பல் சைஸ் ஈஸியா சொல்லிடுவாங்க. என்னோட செப்பல் எனக்கு தெரியாது சத்தியமா. ஏ வந்து 6, சி வந்து 5,
சி வந்து 2. ஐயோ பி வந்து ஏ குழப்பாதடா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். குழம்பு வைக்காதீங்க, குழப்பாதீங்க. ஏ வந்து 6, பி வந்து 4, சி வந்து 2. சி வந்து 7. 6 7 6 4 சொல்லு டக்கு 4 தான்டா, சின்ன கால்ரா வந்து. சரி சொல்லு. குழந்தை குட்டி கால் மாதிரி இருக்கும்டா. 4 தான் நினைக்கிறேன். 4 நோ गाइस 4 தான் நினைக்கிறேன். இவ கால்ல பார்த்தது சின்னதா சாப்பிடவே மாட்டான். சொல்லுங்க நீங்க. ஆன்சர் வந்து 7. ஓய்யோ நீ 7ஆ? என்னடா 7 சொல்ற? இவ காலை பார்த்து நீ 7 சொல்ற. சொல்லு சொல்லு. 4 தான் गाइस. 2 இருந்தா 2 சொல்லிருக்கேன். நோ गाइस 7. சி 7ங்கறது 6 6 6 6. இவங்க ரெண்டு பேரும் தப்பா சொல்லிருக்காங்க. 6 தான் எனக்கு. புத்திக்கே தெரியும். தெரியும் புத்தி. நெக்ஸ்ட் தீபகோடது. ஐயோ தீபகோடது தெரியாது. எனக்கே தெரியாது. சொல்லு. எனக்கு தெரியாதுடா. गाइस இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் ஏய். இவன் எடிட்ல கட் பண்ணிடுவான் गाइस இதெல்லாம். சீக்கிரம் சொல்லு. 11 தான் நினைக்கிறேன். நானே சொல்லிருக்கேன். 11லாம் இல்ல நீ எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு ஞாபகம் ஆப்ஷன் இருக்கு. சொல்லு. 11லாம் கிடையாது. என்னோட செப்பல் சைஸ் என்னன்னு நான் சொல்றேன். ஆப்ஷன் ஏ 9, ஆப்ஷன் சி 11, ஆப்ஷன் B எங்க? ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி 11, ஆப்ஷன் சி 8. 8 சொல்லிட்டேன் गाइस. இப்படிதான் ஏபிசி வந்து குழப்பம். அதுக்கெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது. கண்டுக்கங்க, கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க. இவன் தான் சொன்னா இவனுக்கு என்னோட சேனல் இருக்கு. சொல்லுங்க. உன் சேனல் சொல்லுவா. சொல்லுங்க. சொல்றா நீ. 9 சொல்லல அவன். சொல்லிட்டாயா? நீ சொல்லு. 8 என்னோட செப்பல் சைஸ் 10 சொல்லு. என்னது 10? ஏய் 10 சொன்னேன். ஆப்ஷன் ஏ 9, ஆப்ஷன் சி 11. ஏய் 10 சொன்னேன்டா சத்தியமா. ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்களா? தெரியும் 11 சொல்லிருக்காங்க. அத நான் 10 சொல்லல. 10 சரி அடுத்து கேள்வி கேளு. அடுத்து கேள்வி கேளுடா. புடிச்சு கேளு. கேம் இப்போ வந்து எங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச கேம் வந்து சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் சுதா சொல்லு. பிடிச்ச கேம் ஆப்ஷன் ஏ ஃபைட் கேம், ரெஸ்லிங், பி ஃப்ரீ ஃபயர், ஆப்ஷன் சி ஃபிஷிங் கேம். ரெஸ்லிங் சொன்னா கிரிக்கெட் சொல்லுங்க. ஏ ரெஸ்லிங், ஃப்ரீ ஃபயர், ஃபிஷிங். ஆமா ஓகே गाइस எழுதியாச்சு. எனக்கு தெரியும் என்னன்னு எனக்கு WWE ரெஸ்லிங். ஃப்ரீ ஃபயர் ஃபைட் கேம், ஃபிஷிங். நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச கேம் இப்ப நான் சொல்ல போறேன் गाइस. சொல்லாதீங்க. ஆப்ஷன் ஏ லூடோ, ஆப்ஷன் பி ஃப்ரீ ஃபயர், ஆப்ஷன் சி அதான் உங்களுக்கு தெரியும் மேக்கப் கேம். இப்போ ஆன்சர் சொல்லுங்க. மேக்கப் கேம் ஃப்ரீ ஃபயர். லூடோ. அசையாத மரம் ஒன்றே உயர்ந்தது கீழே. போராடி ஃப்ரீ ஃபயர் தான் சொன்னா. அப்ப நான் என்ன சொன்னேன்? இரு அப்ப நான் என்ன சொன்னேன்? லூடோ தான சொன்னேன். லூடோன்னு சொல்லும்போது சரி அப்ப தான் சொன்ன மாத்திட்டேன். அப்ப ஃப்ரீ ஃபயர் தான சொன்னா. இப்ப ஃப்ரீ ஃபயர் போனா மறுபடியும் லூடோன்னு போட்டேன். அப்புறம் அன்னைக்கு அன்னைக்கு எஃப்எஃப் தான சொன்னா அப்படின்னு சொல்லி எஃப்எஃப் மறுபடியும் போட்டுருக்கேன். அன்னைக்கு சொன்ன பாருங்க அன்னைக்கு லூடோன்னு சொல்லி எஃப்எஃப்னு சொன்னா நான் லூடோ எழுதினேன். இப்ப பாருங்க லூடோன்னு தான் போட்டு அப்படியே அடிச்சு எஃப்எஃப் போட்டேன். गाइस இந்த மாசத்துல ஒரு தடவை கூட லூடோ விளையாடல. ஒரு பச்சவந்தி गाइस கலர் மாதிரி விளையாடணும். ஏய் எனக்கு பிடிச்சத நான் சொல்ல முடியும். பிடிச்சது என்ன? இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து லூடோ விளையாடவே இல்ல. ஆனா லூடோ விளையாடுறது தான் गाइस ஜாலியா இருக்கு. போன வீடியோல பாருங்க நான் அத வேணா அந்த கிளிப் போடுறேன் எடிட் பண்ணும்போது அந்த கிளிப் போடுறேன். போடாத. லூடோ ஃப்ரீ ஃபயர்னு சொல்றோம். அது சும்மா गाइस. சும்மா என்ன சும்மா நான் சும்மா சொல்றேன். சொல்லுங்க. ஓகே என்னோட பிடிச்ச கேம் எனக்கு எந்த கேமுமே புரியல. கிரிக்கெட். ஆப்ஷன் ஏ கிரிக்கெட், ஆப்ஷன் பி கபடி, ஆப்ஷன் சி 7 ஸ்டார் 7 ஸ்டோன். ஓகே गाइस. ஹாய் गाइस. how are you? சொல்லுங்க. 7 ஸ்டோன். 7
ஸ்டோன் செவன் ஸ்டோன் கேர்ள். தெரியும் गाइस. ஓகே गाइस, முடிச்சிடலாமா? இதோட வீடியோ முடிஞ்சு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதீங்க. புஜ்ஜி என் channel subscribe அடிச்சு போடு. பின்னாடி வா, பின்னாடி வந்து சொல்லு சீக்கிரம். லைக் பண்ணுங்க, share அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். சீக்கிரம் நில்லு. சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் பண்ணுங்க, இன்ஸ்டா விஜய் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதான் ஒரு வீடியோ, நம்ம டான்ஸ் வீடியோலாம் வரும். வரும் வரும். வைரல் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. டிஎஸ் அதுல அந்த டிஎஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, Bye. பை.